வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வெல்கம் டு செல்வ பிரியாஸ் கிச்சன். ஆனியன் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நான் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணது, கொஞ்சம் கொத்தமல்லி. தோசை மாவு நான் உப்பு சோடா உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி தோசை செய்யறதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தில் நான் லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தோசை தவா நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா ஃபுல்லாக தோசை மாவு போட்டு விட்டுருங்க. தோசை மாவு ஃபுல்லாக வெங்காயம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா பரப்பி போட்டுடலாம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சம், அப்படியே கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா அப்படி அழுத்தி விட்டுடலாம். ஏன்னா நம்ம திருப்பி போடும் போது வெங்காயம் கீழே கொட்டாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். எப்போவும் வெறும் தோசையே ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வெங்காய தோசை, தாளிச்ச தோசை, பொடி தோசை, இந்த மாதிரி நிறைய தோசை இருக்குது. இந்த மாதிரிலாம் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசையை திருப்பி போட்டுக்கலாம். தோசை நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், வெங்காய தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம மாவு ஊற்றுனதுமே வெங்காயத்தை நல்லா அழுத்தி விட்டதுனால கீழே கொட்டாமல் எல்லாமே தோசையிலே நல்லா ஒட்டி நல்லா வந்திருக்கு. ஆனியன் தோசையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்ல பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.